அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அப்போ இந்த மாதிரியான அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நாம் குலதெய்வ கோயிலிருந்து ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துகிட்டு வந்து அதை உடம்பு பூரா நல்லா உருட்டணும். நல்லா உருட்டிட்டு ஒரு வீட்டிலையே நம்ம சாம்பிராணி கொளுத்துறதுக்கு ஒரு யாக குண்டம் மாதிரி வச்சுருந்தோன்னா அந்த ஒரு பாத்திரத்தில் அந்த எலுமிச்சை பழத்தை போட்டு கற்பூரத்தை போட்டு ஏற்றிட்டா அந்த உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜி பூரா இந்த யாகம் மூலமாக எளிமையாக வெளியேறிடும். இதுதான் அந்த கோயிலில் அடிக்கடி அந்த மிளகாய் போட்டு யாகம் நடத்துறது, ஹோமம் நடத்துறது, இதெல்லாம் இந்த காரணத்தினால தான். இந்த மாதிரி யாகங்கள் நடக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அட்ராக்ட் ஆகி அது போய் அந்த யாகத்தில் முற்றிலுமாக இறைவனிடத்தில் போய் சேர்ந்துடும். இல்லை அப்படின்னா அது நம்ம உடம்பை டாமினேட் பண்ணிட்டு நம்முடைய எண்ணங்கள் மூலமாக நம் உடலில் பல்வேறு துன்பங்களை மாற்றி மாற்றி நமக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஸோ